நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செங்கோடு மலை புனிதமும் புராண வரலாறுகளும் நிறைந்த தலமாகும். இம்மலையின் உச்சியில் எழுந்தருளியுள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தெய்வீக சக்தியால் மக்களுக்கு அருள்பாலிக்கும் ஒரு முக்கிய சிவத்தலம். இம்மலையில் மிகுந்த அதிசயத்தோடு 5 தலை கொண்ட ஆதிசேஷனின் உருவம் காணப்படுகிறது. பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் ஆதிசேஷன் மற்றும் வாயுதேவனிடையே யார் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் என்பது குறித்து வாதம் ஏற்பட்டது. இருவரும் நேரடியாக மோதுவது பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் முனிவர்கள் அவர்களுக்கு ஒரு சோதனையை தந்தனர். ஆதிசேஷன் தன்னுடைய உடலால் மேருமலையை சுற்றி இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். வாயுதேவன் தனது சக்தியால் அந்த பிடியை தளர்த்த வேண்டும். மலையை இறுக பற்றி கொண்ட ஆதிசேஷனின் பிடியை வாயுதேவனால் தளர்த்த முடியவில்லை. கோபமுற்ற வாயுதேவன் தன்னுடைய மூச்சை அடக்கிக் கொண்டார். இதனால் பூமியில் உள்ள உயிர்கள் சுவாசிக்க முடியாமல் திணறத் தொடங்கின. முனிவர்களும் தேவதைகளும் இந்த நிலைமையை கண்டபோது ஆதிசேஷனை பிடியை தளர்த்தும்படி வேண்டினர். அவர் தயங்காமல் ஒத்துக்கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் வாயுதேவன் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி மேருமலையை 3 பாகங்களாக சிதறச் செய்தார். அதனுடன் ஆதிசேஷனின் உடலும் 3ஆக பிரிந்து விழுந்தது. அதில் ஒன்று திருவண்ணாமலை திருத்தலம், மற்றொன்று இலங்கை, இன்னொன்று நாகமலை எனப்படும் திருச்செங்கோடு திருத்தலம் என்று தல புராணம் சொல்கிறது. இங்கு எழுந்தருளியுள்ள மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் உருவம் என்பது ஆணும் பெண்ணும் ஒன்றிணைந்து பிரபஞ்சத்திற்கான சமநிலையை வெளிப்படுத்தும் தத்துவ வடிவமாகும். பிருங்கி முனிவர் சிவபெருமானின் மீது அதிகமான பக்தியை கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் கைலாயத்திற்கு சென்று பார்வதி தேவியை தவிர்த்து சிவனை மட்டுமே வலம் வந்து வணங்கினார். இதனால் கோபம் கொண்ட அம்பாள் மற்றொரு முறை பிருங்கி முனிவர் கைலாயம் வந்தபோது ஈசனோடு நெருங்கி அமர்ந்து கொண்டார். அதையும் முனிவர் தவிர்த்து வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் சுற்றி வந்து வணங்கினார். பார்வதி கோபத்தில் அவருடைய சக்தியை பறித்தாள். முனிவர் நிலை குலையாமல் இருக்க சிவபெருமான் ஒரு ஊன்றுகோலை அவருக்கு அளித்தார். மேலும் சிவபெருமான், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று கூறி தனது இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார். இருவரும் இணைந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் எனப்பட்டது. பிருங்கி முனிவர் திருச்செங்கோட்டில் மரகத லிங்கம் எனப்படும் லிங்கத்தினை தினமும் அதிகாலை நேரத்தில் வழிபட்டு வந்தார். இதில் அபிஷேகம் செய்வதன் மூலம் அவர் மீண்டும் சக்தி பெற்றதாக கூறப்படுகிறது. அவர் தன்னுடைய சீடர்களிடம் மார்கழி மாதத்தில் மட்டும் மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் முடிந்தவுடன் சூரியோதயத்திற்கு முன்னால் அந்த லிங்கத்தை பேழையில் வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த மரபு இன்றும் தொடர்கிறது. மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் மட்டும் மரகத லிங்கம் வெளியில் கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இத்தலத்தின் மலை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண் வடிவமாக, மற்றொரு பக்கம் பெண் வடிவமாக தோன்றும் ஒரு அதிசய இயற்கை வடிவமைப்பை கொண்டுள்ளது. இது அர்த்தநாரீஸ்வரரின் சித்தாந்தத்துக்கும் இயற்கையால் உருவான அழகுக்கும் சான்றாக இருக்கிறது.